ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பியல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஆர்மிஸ் எஃப்எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான டே. ஏன்னா நம்ம ஜங்குகிக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவர் எப்பொழுதுமே ஹாப்பியாக இருக்கணும். ஆர்மிஸ் மேலே எப்பொழுதுமே லவ் குறையக்கூடாது. நமக்கும் அவர் மேலே எப்பொழுதுமே லவ் குறையாது. ஸோ அவரை நல்லா இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிப்போமா. ஹாப்பி 28th பர்த்டே ஜங்குக்கா, லவ் யூ. டேக் குக் ஒன் ஷாட் நேம் டேடி ஜங்குக்கி, மம்மி டேயாங்கி. ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ டேக் குக் வேர்ல்டுக்குள்ளே போ. ஸ்டார்டிங் சீனில் இந்த ஹாஸ்டல் ரூம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பையன் அங்கே இருக்க வார்டன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஐயோ இங்கே பாருங்க, என் ரூமில் வாட்டரே வரல, என்னாச்சுன்னு வந்து பாருங்களேன் அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்கான். இவங்க இருக்காங்க இல்லையா, ஆமாம் வி, நான் உன்னை கூப்பிடணும்னு நினச்சேன். ஒரு ரூமுக்கு இன்னைக்கு புதுசாக ஒரு பர்சன் வர போகிறாங்க அப்படின்றாங்க. ஐயோ யார் ரூம்க்கா, என்ன சொல்கிறீங்க? இல்லை யார் ரூமுக்கெல்லாம் வேணாம், நான் தனியாக இருக்கிறதுக்கு தானே உங்ககிட்ட அமௌண்ட் கொடுத்தேன். இல்லைப்பா, இங்கே எல்லா ரூமே ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஏன்னா எல்லா ரூம்லேயும் 2 பேர் இருக்காங்க. நீ ஒரு ஆள் தான் தனியாக இருக்க. வேணும்னா ஒரு 2 days ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா அவனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாருங்களேன், நான் அதுக்கான அமௌண்ட் கொடுத்துருக்கேன்ல, இருந்தாலும் ஒரு 2 days அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் அவனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்களா. சரி 2 days தானே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அதான் தண்ணி வரலன்னு சொன்னல, அது வந்து என்னன்னு பாருங்க அப்படின்றான். மொத்தமாக அங்கே 10 ரூம் இருக்குது. அதில் பியோடது கடைசி ரூமு. அதுக்குள்ளே அப்படியே போகிறாங்க. பார்த்தா அங்கே தண்ணி வரல. சரி நீ கொஞ்சம் மற்ற ரூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இல்லை இன்றைக்கி லீவ் தான், ஸோ நான் இங்கே தான் இருக்க போகிறேன், எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நான் வர வைக்கிறேன். அப்புறம் அப்படிங்கும்போது கரெக்டாக இவங்களுக்கு ஃபோன் வருதா, கீழே அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ 2 பேருமே கீழே வராங்க. அப்போ தான் அங்கே ஒரு பையன் நிற்கிறான். அவனை நம்ம வி பார்க்குறான். இந்த பையனை தான் சொன்னீங்களா அப்படின்னு. இவன் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, வி இருக்கான் இல்லையா, அந்த பையனை பார்த்துட்ருக்கான். அந்த பையன் வியை பார்க்குறான். அப்போ வார்டன் சொல்கிறாங்க, நீ இந்த பையனோட ரூமில் தான் இருக்க போகிற, ஸோ இவன் தான் ஒரு ரூம் மேட் அப்படின்றாங்களா. வீக்கா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கத்துறான். அவங்க அப்படியே கண்ணை காமிக்கிறாங்க. ஸோ வியுமே ஓகேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். பட் எங்கள் தண்ணி வரல அப்படின்றானா. இதோ கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்க, போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வியுமே, ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறானா. எதுவுமே பேசாமல் அமைதியாக வரான். ஹே உன்னை தான் கேட்குறேன், நான் உங்கள் ரூம்மேட் தான், அதுக்காக என்னை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்றானா. வீக்கு கோவம் வருது, ரொம்ப தான் பண்ணுற அப்படின்றானா. வீக்கு கடுப்பாக இருக்குது, இவனை நாங்கள் தங்க விடுறதே பெருசு, என்ன பேச்சு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. சரி ரூம்க்கு எப்படி போகணும் அப்படின்றான். வீடாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கானா. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்ன வீ ஒரு ரூமுக்கு புது ரூம்மேட் வராங்க போல், எங்களெல்லாம் வேணான்ட்டு இருந்தால் இவனை மட்டும் கூப்பிட்டுக்கிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்துறாங்களா. வீ பார்க்குறான், அமைதியாக இருங்கடா அப்படின்னு. ஸோ இப்போ அவன் உள்ளே போகிறான். எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறானா. தண்ணிலாம் கீழே தான் இருக்கணும், போய் கீழே பிடிச்சிக்கோ அப்படின்றானா. எனக்கு எங்கன்னு தெரியாதே. இவ்வளோ வாய் பேசுகிறல்ல, உன்னை பற்றி தெரிஞ்சுக்க வேணான்னா ஸோ நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பையன் அப்படியே பார்த்துட்ருக்கானா. என்ன முறப்பு, ஒழுங்கு மரியாதையாக போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறானா. அவனுக்கு கோவம் வருது. என்னடா ஓ ரூம்மேட்டாக இருக்கங்க இப்படி பேசிகிட்டு இருக்கியா. ஐயையோ சாருக்கு ரொம்ப தான் கோவம் வருது அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காவி. இவனுக்கா சரி கோவம் வருது, நான் போய் வார்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். போ குழந்த போ, சின்ன குழந்த அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான் அவன் பாட்டுக்கு. நீ இப்படி வழியை மறைச்சிட்டு இருந்தா நான் எப்படி போவேன், அதான் சொன்னியே போகிறேன்னு, போ பார்ப்போம், என்னை தள்ளி விட்டு போ பார்ப்போம் முடிஞ்சா அப்படின்றானா. இவன் எதுவுமே பண்ணல, ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஹிப் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி அவன் பக்கம் இழுக்கிறான். வீக்கா பக்குன்னு ஆகிறது. டேய் விடுடா அப்படின்னு கத்துறான். அப்போது அப்படியே பக்கத்தில் வந்து ஹக் பண்ணுற மாதிரி காது கிட்ட வந்து பேசுகிறான். நீ இப்போ வலி விடலைன்னு வச்சுக்கவேன், என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணி விட்டுருவேன் அப்படின்றான். அடுத்த செகண்டே நகர்ந்துடுறான். இப்போ அப்படியே கரெக்டாக அதை சரி பண்ணுறவங்களும் வராங்களா, வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அதையுமே சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்க கிளம்பும்போது பின்னாடியே அந்த நியூ பையன் இருக்கான் இல்லையா, அவனுமே போகிறான். கீழே போயிட்டு தண்ணி பிடிச்சிட்ருக்கானா. அப்போ கரெக்டாக அந்த வார்டன் வராங்க. ஒன்று சரியாக கவனிக்க முடியலப்பா, உன் பேர் ஜங்குக் தானே அப்படின்றாங்களா. ஆமாம் என் பேர் ஜங்குக் தான். ஓ ரூம்மேட் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறானா. இதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் மேலே போகிறான். அவனில் குளிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே டிஷர்ட்டை கட்டிகிட்டு இருக்கானா. இவன் வர டக்குன்னு கதவை திறக்கவும் பக்குன்னு ஆகிருது. ஐயோ ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்படி போட்டுக்கிறானா. என்ன டிஷர்ட்டை கழட்டினா என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா. ஏன்ட்ட சொல்லணுமா, முன்னாடி ஏதோ தென்னாவேட்டா பேசிகிட்டு இருந்தேன், இப்போ பேச. இல்லை நான் எதுவும் பேசலையே,
ஆ முன்னாடி சொன்னியே உன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படி இப்படின்னு, என்னை பற்றி உனக்கு சொல்லணுமா? பரவாயில்ல, நீயும் அழகாக தான் இருக்க, ஏதாவது ஒன்று பண்ணிட போகிறான் அப்படின்றான். அதுக்கு வீல என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறானா. நான் என்ன பண்ணுவேன் நீ நினைக்கிற? அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போகிறதுக்காக போகிறானா. டேய் இருடா, நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அதுக்குள்ளே இவன் இல்லை இல்லை நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. இப்போ நீ உள்ளே வந்தனா நான் இருக்க மூடுக்கு உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன் கிஸ் அடிக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்றான். கம்முன்னு போய் அப்படியே உள்ளே உட்காந்துக்கிறான். இப்போது ஜேகேல அவன் தான் போய் குளிச்சுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் கழிச்சு வரானா. பார்க்குறான். வந்தோடனே அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிறானா. என்ன அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். அண்ட் தென் இப்போ நம்ம தான் உள்ளே போகிறானா. போகிறதுக்கு முன்னாடி பாரு, டோரை திறந்து உள்ளே வந்தனா உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு போகிறானா. ஜேகேல லைட்டாக சிரிச்சுட்டு இப்போ அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம இல்லை அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்க்குறான். ட்ரெஸ் எடுக்க மறந்துருப்பானா. டவலை மட்டும் கட்டிட்டு வந்து நிற்பான். சரி இவன் தான் தூங்கிட்டானே, நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே ரூம்லேயே பண்ணுறான். நம்ம ஜேகேல அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி திரும்புகிறானா. பார்த்தா நியூடாக ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ஜேகேவா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே தொடச்சிட்டு பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல இவன் என்ன இப்படி நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்க பார்த்துட்ருக்கான். அவன் அப்படியே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஜேகேலாம் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா அவன் அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கானா. கோவம் வந்துடுது. டேய் எதுக்கடா என்னை இப்படி பார்த்துட்ருக்க, எப்போலேருந்து முழிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். நான் எங்கே தூங்கினேன், நான் தான் தூங்கவே இல்லையே சொல்கிறானா. இவனுக்கு சரி கோவம் வந்துடுது. எதுக்கடா என்ன அப்படி பார்த்த, அப்போ முன்னாடிலேருந்து என்னை பார்த்துட்டு தான் இருக்கியா? ஆமாம் நியூடாக இருந்தல, அப்போலேருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன்றானா. இவனுக்கா ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. இல்லை நீ ஃபஸ்ட்டு இந்த ரூமை விட்டு கிளம்பு, நீங்கள் இருக்கவே வேணாம் அப்படின்றான். நான் ஏன் கிளம்பணும், நானும் தான் காசு கொடுத்துருக்கேன், நான் இங்கே இருப்பேன், இல்லாமல் போவேன். அப்புறம் பரவாயில்ல, நீ அப்படி இருந்தா இன்னும் அழகாக இருக்க அப்படின்றான். இவனுக்கா சரி கோவம் வருது. டேய் உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக வரானா. பாரியா பக்கத்தில் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கே அப்படின்றானா. இவனுக்கு கோவம் வந்துடுது. ஸோ அப்படியே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறானா. போகும்போது இடிச்சுக்கிறான். ஜேகே தான் பார்த்து போச்சல்ல குட்டி அப்படின்றான். டேய் என்னை அப்படி கூப்பிடாத அப்படின்றான். இல்லை நீ சரிப்பட்டு வரமாட்டேன், நான் வார்டன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பார்க்குறானா. டக்குன்னு ஜேகே கையை பிடிச்சி இழுத்து, என்ன நான் இப்படி உன்னை நியூடாக பார்த்தேன், உன்னை அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுறேன், உன்னை டீஸ் பண்ணுறேன், இதை போய் சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் இல்லை, நீ செட் ஆக மாட்ட, இந்த ரூமுக்கு நீ வரமாட்ட, என்னை நீ அடிக்கிற அப்படின்னு தான் சொல்லிடுவேன் அப்படின்றானா. குழந்த மாதிரி நடந்துக்காதடா. யார் நான் குழந்தையா? ஆமாம் நீ குழந்த தான். உனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காதா என்ன, இல்லை இந்த பசங்களை பிடிக்காதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கும், ஆனால் எனக்கு ஒன்றை பிடிக்கல அப்படின்றான். என்ன ஏன் உனக்கு பிடிக்கல? எனக்கு என் ரூமில் யாருமே ஸ்டே பண்ணக்கூடாது, எனக்கு தனியாக இருக்கணும், அவ்வளோதான். நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்றான். அப்படியா, நான் கிளம்பிட்டா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான் அங்கேருந்து. ஜேகே லைட்டாக சிரிச்சுட்டே, டேய் நான் உன்னை பார்க்க உனக்காக தான்டா இங்கே வந்தேன், அதுவும் நீ இருக்க ரூம் வேணும்னு கேட்டேன், உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நினச்சி பார்க்குறேன் பழசெல்லாம். ஆக்சுவலி நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, 12th படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜ் பசனுங்கள்லாம் இவங்களோட ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. அந்த டைமில் ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போது ஜேகே தடுக்கி போகும்போது டக்குன்னு பிடிச்சிருப்பான். பார்த்து அந்த செகண்ட் ஜேகே அப்படியே ஃப்ளர்ட் ஆகியிருப்பான். அப்போ வந்து நார்மலாக சரி ஒரு பையன் சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவனிக்காமல் அவன் பாட்டுக்கு பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். பட் ஜேகேல இவன் என்ன யூனிவர்சிட்டி, எங்கே படிக்கிறான், இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பான். ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்கூல் முடித்து அதே யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் நம்ம என்ன ஹாஸ்டல் என்ன ரூம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இங்கே இப்படி வந்திருப்பான். ஸோ இப்போ அப்படியே எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சாரானா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது, நம்ம வரவே இல்லை, என்ன இந்த பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் கிட்ட கேட்குறானா. என் ரூம்மேட்டை காணோம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் வீட்டுக்கு போயிருக்கான், அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன எவ்வளோ நாள் வரமாட்டான், அவன் 1 வீக் வரமாட்டான், காலேஜுக்கு அப்படியே போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகேக்கா ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போது ஜேகேக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. கடைசியாக அந்த 1 வீக்குமே முடிஞ்சிருதா, இன்னுமே வரல. யூனிவர்சிட்டி பார்த்தா யூனிவர்சிட்டிலையுமே வரலையா. இதனால் ஜேகேவால் பொறுத்துக்க முடியல. வியோட வீட்டை தொலைவிட்டு போயிடுறான். பட் அங்கேயுமே இல்லை. எங்கே ஆண்டி அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அவங்க சொல்கிறாங்க வந்து ஊருக்கு போயிருப்பான்ப்பா, நாளைக்கு தான் வருவான், நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க.
நான் உன்னோட ரூம்மேட் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரிப்பா அண்ணா நீ கேட்டேன்னு நான் வீக்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. உள்ளே வர சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை ஆண்டி பரவாயில்ல, எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகேவுமே போயிடுறாங்க. அவன் இப்போ அப்படியே யூனிவர்சிட்டியில் இருக்கானா. அந்த டைமில் ஜேகே அப்படியே கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கானா. அந்த டைமில் விண்டோ சைடு பார்க்குறான். பார்த்தா அவன் ஃப்ரெண்டு கூட அந்த சைடு கிராஸ் பண்ணி போகிறான். இவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஷியாகிருது. டக்குன்னு அங்கேருந்து எழுந்துச்சு அப்படியே கூப்பிட போகிறான். அதுக்குள்ளே சார் என்ன நீ ஆன்சர் பண்ணுறியா, சரி பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகேல சார் நான் அதுக்காக எந்திரிக்கல, எனக்கு வாஷ்ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இப்போ நம்ம ஜேகேவுமே வெளியே வந்துடுறான். அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானா. அப்போது டக்குன்னு திரும்பி பார்க்க அப்படியே முழிச்சிட்ருக்கான். நீ எங்கே போன, இவ்வளோ நாளாக ஏன் வரல, உங்கள் அம்மா என்னை பற்றி சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறான். டேய் நீ எதுக்குடா என் வீட்டுக்கெல்லாம் வர அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது உன்னை மிஸ் பண்ணேன், அதனால தான் உன்னை பார்க்கறதுக்கு வந்தேன். நீ ஒன்றும் என்னை மிஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, இனிமேல் என் வீட்டுக்கு வந்தால் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ ஜேகேல சரி நான் உன் வீட்டுக்கு வரல, நீ ஏன் அங்கே வரல, அதான் என் அம்மா சொல்லியிருப்பாங்களே நான் ஊருக்கு போயிட்டேன்னு, இன்னும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஜேகேல அப்படியே சிரிச்சுட்டு அங்கே நின்றுட்டுருக்கான். அந்த டைமில் திடீர்னு ஜேகே மேலே வந்து யாரோ மோதுறாங்க. ஜேகே திரும்பி பார்க்குறான். மன்னிச்சிடுங்க தெரியாமல் இடிச்சிட்டேன். தெரியாமல் இடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் இதோ உன் கூட பேசிகிட்டு இருந்தேனா அப்படியே இடிச்சிட்டேன், இன்னொரு டைம் என்கிட்ட அந்த வேலை வச்சுக்காத, உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறான். அவனுக்கா ஜேகேவை பார்த்து அந்த செகண்டே பிடிச்சி போயிடுது. அந்த இப்போ அப்படியே அந்த பையன் இல்லை, ஜேகே இடிச்ச பையன் வியோட கிளாஸ்க்கு தான் போகிறான். போனோடனே வியை தலையில் ஒரு அடி வச்சுட்டு ஹேய் உன் பிளேஸில் போய் உட்காருப்போ அப்படின்னு மிரட்டி விடுறானா. இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறான். அந்த பையன் டேய் நான் ஒரு பையனை இடித்தேன்லடா, அவன் அவ்வளோ க்யூட்டாக இருந்தால அவனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வாங்கடா எனக்கு தெரியணும் அப்படின்றான். கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவன் ஒரு ரவுடி மாதிரி. அவனை பற்றி தெரியுமா, ஹே உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த பையன் இருக்கான்ல அவன் நம்ம வியோட ரூம்மேட் தான், நேற்று தான் எங்கள் ஹாஸ்டலுக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பாரியா அப்போது இவனை ஃப்ரெண்டு பிடிச்சிட வேண்டியதான். இப்போ அப்படியே நைஸாக பக்கத்தில் வந்து டேய் என்ன சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி பாசமாக கேட்குறான். இல்லை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்கிறானா. இப்போ அந்த பையன் சரி ஒரு ரூம்மேட் இருக்கானாமே அவன் எப்படி அப்படின்னு கேட்குறான். ஐயோ எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, சரியான இம்சை, ஏன்டா என் ரூம்குள்ளே வந்தான்னு இருக்கு. அப்படியே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கவும் இவனுக்கு கோவம் வந்துடுது. அப்படியே மறுபடியும் தலையில் ஒரு அடி வச்சு டேய் அவனை பற்றி இப்படிலாம் பேசினா உனக்கு அவ்வளோதான், இனிமேல் அவனை நீ தான் பார்த்துக்கணும், அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா பார்த்துக்கணும், உயிரை கொடுத்தாவது நீ பார்த்துக்கணும் அப்படின்றானா. நான் ஏன் பார்த்துக்கணும், நான் என்ன அவனுக்கு வேலைக்காரனா மேபி அப்படின்றானா. இவனுக்கு கோவம் வருது. என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன வேணும்னே பண்ணுறீங்களா, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது, நானே அவனை எப்படா என் ரூம்லேருந்து காலி பண்ணலான் இருக்கேன், அவனை பற்றி பேசுகிறதா என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கவோ இவனுக்கு கோவம் வந்தது மறுபடியும். இங்கே பாரு அவனை இந்த மாதிரிலாம் வாடா போடான்னு பேசிகிட்டு இருந்தேன், உனக்கு அவ்வளோதான், ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கூட உனக்கு அப்படின்றான். ஆமாம் நீங்கள் ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அதுவா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அதான். அப்பப்போ அவன்கிட்ட சொல்லுங்கள், ஏன் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை நான் சொல்லுவேன் டைம் பார்த்து, அதுக்குள்ளே நீயா வளரி தொலைஞ்சிடாத அப்படின்றானா. ஐயா அவன்கிட்ட எனக்கு பேசவே பிடிக்காது, நான் போய் ஏன் இதெல்லாம் சொல்ல போகிறேன். இப்போ அந்த பையன் மறுபடியும் அடிக்கிறதுக்கு வரானா. இன்னொரு டைம் அவனை பேசினா அவ்வளோதான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜேகே பார்த்துடுறான். இவங்க கிளாஸ் மாதிரி தான் நின்றுட்டு இருக்கான். வேகமாக ஓடி வந்து அந்த பையனை ஒரு பஞ்ச் வைக்கிறானா. உனக்கா டேய் ஏன்டா அடிச்ச அப்படின்னு எல்லாம் பார்க்குறாங்க. இவன் அதுக்கு மேலே சிரிச்சிட்டு இருக்கான் இவன் அடித்ததை பார்த்து. ஏய் எதுக்கடா அவனை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கை ஓங்க வரானுங்களா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அந்த ரவுடி பையன் இருக்கான்ல அவனை எதுவும் பண்ணாதீங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்கிறானா. ஆனால் பாஸ் உங்களவே அவன் அடிச்சிட்டான், அங்கே பாருங்க அவங்களுக்கு இப்படி வீங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஆமாம் வீங்கட்டும், இதில் என்ன இருக்குது, அவன் தானே என்ன அடித்தான், பரவாயில்ல, எப்படியும் ஃப்யூச்சரில் அடிச்சுக்க தானே போகிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறானா. ஜேகே அப்படி ஒரு மாதிரி முறைக்கிறான். என்ன ஃப்யூச்சரு, யார் கூட இருக்க போகிற, ஜேகேவோட ஷோல்டரில் கை போட்டு நீ தான் என் ஃப்யூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. வாயை மூடு, நீ எதுக்கு அவன் மேலே கையை வச்ச, நீ அவன் மேலே கையை வைக்கணும்னா நான் உன்னை அடித்தேன். ஓ உனக்கு என் மேலே பொசசிவா பேபி அப்படின்னு கேட்குறானா அந்த ரவுடி பையன். அடிச்சி நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன் மேலே நான் என் பொசசிவ் ஆக போகிறேன், நீ அவனை தொடாதா, அவனுக்காக தான் நான் உன்னை அடித்தேன் அப்படின்னு சொல்கிறானா. அந்த ரவுடி பையன் வியை பார்த்து முறைக்கிறான். ஹேய் இன்னொரு டைம் அவனை பார்த்து முறைச்சா முறைக்கிறதுக்கு உன் கண்ணு இருக்காது ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜேகே மிரட்டுறானா. அட நீ இப்போல்லாம் என்னை எதிர்த்து பேச பேச எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குதே, அவன் பேர் ஜேகே தானே அப்படின்றானா. அவன் பேசவே கண்டுக்க கூட இல்லை சுத்தமாக. வியை தான் பார்க்குறான். இங்கே பாரு அடுத்தவங்க ஒன்று புள்ளி பண்ணுறாங்கன்னா எதிர்த்து கேளு, இப்படி தான் இருப்பியா. ஐயோ நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறதுக்கு என்னை ஏன்டா பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க,
போங்க பண்ணுறதுன்னா அந்த சைடு போய் பண்ணுங்க. எதுக்கு என்ன வந்து அடிச்சுட்டு என்ன வம்பிழுத்துட்டு இருக்கீங்க? ஒரு டைம் என்கிட்ட 2 பேரும் வந்தீங்க அவங்கள அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறானா ஜேகேல. டேய் அவன் பண்ணுறதுக்கு என்ன ஏன்டா நீ இப்படி பண்ணுற? எனக்கு அவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். அதுக்கு அந்த ரவுடி பையன் அதான் இப்போ தெரிஞ்சிச்சுல்ல பேபி அப்படின்றானா. இன்னொரு டைம் என்னை பேபின்னு கூப்பிட்டா அப்படியே வாயிலேயே மறுபடியும் ஒரு பஞ்ச் வச்சிருவேன், பரவாயில்லையா? நீ எங்கே வேணாலும் பண்ணிக்கோ எனக்கு ஓகே தான் அப்படின்றானா. கோவமாக வருது. நான் இங்கேருந்து கிளம்புறேன். இங்கே பாருவி, இன்னொரு டைம் அவனுக்கு உன்னை படிக்கிறத நீ பார்த்துட்டு இருக்காத, திருப்பி அடி. நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றான். ஏன் நான் இப்படி இருக்கிறது உனக்கு ஏன் பிடிக்கணும்? இல்லை என்னை ஏன் உனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும்னு கேட்குறேன். அப்போது இவ்வளோ நாளாக நீ என்ன மிஸ் பண்ணலையா அப்படின்னு ஜேகே கேட்குறான். அந்த பையன்ல டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பையனோட ஃப்ரெண்டு கேட்குறான். அதான்டா எனக்கே தெரில. டேய் வி அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரவுடி பையன் கேட்குறான். எனக்கு தெரியாது என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து எழுந்து போகிறானா. அப்போ டக்குன்னு ஜேகேவி கையை பிடிச்சி வி எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறியா அப்படின்றான். எனக்கே தெரியாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அந்த ரவுடி பையன் இருக்கான்ல, இங்கே பாரு பேபி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. நீ ஏன் அந்த வி பையனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? வி எல்லாம் பார்க்காத, அவன் சரியான டம்மி பீஸு, எனக்கு படிப்பு தவிர மற்ற எதுவுமே வராது அப்படின்றானா. இப்போ ஜேகேல சரி அவனுக்கு படிப்பு வருது உனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறான். வியோட ஃப்ரெண்டு இருக்கான்ல அவன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் அரியர் அப்படின்றானா. ஜேகேக்கு சிரிப்பு வந்துடுது. சரி நீ என்னவோ பண்ணு, உனக்கே ஒன்று வரலங்கும்போது அடுத்தவங்கள நீ ஏன் குறை சொல்கிற? ஃபஸ்ட்டு இப்படி பண்ணுறதெல்லாம் விடு. இன்னொரு டைம் நீ அவன் மேலே கையை வைக்கிறத பார்த்தேன், அவன் கை இருக்காது அப்படின்னு மிரட்டிட்டு போகிறானா. இப்போ வி பார்க்குறான், இவன் எதுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அலையிறான். நான் வந்துட்டு கேட்டேனா அந்த ரவுடி பையன்கிட்ட, இங்கே பாருங்க நீங்கள் அவனை பிடிச்சிருக்கோ இல்லையோ எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் என்ன விடுங்க, 2 பேர்கிட்டையும் மாட்டிட்டு நான் முழிக்க தயாராக இல்லை. எனக்கு உங்கள் 2 பேர்த்த பார்த்தாலுமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்படியே இங்கேருந்து பஞ்சாயத்துலாம் முடிஞ்சு இப்போ அப்படியே ரூமுக்கு தான் ஆறானா. நம்ம ஜேகே அப்படியே கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்கான். வியுமே உள்ளே போகிறான். பட் கண்டுக்க கூட இல்லை சுத்தமாக. அவன் பாட்டுக்கு வாஷ்ரூம் போயிடுறான். ஜேகேல வி உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றான். வி சுத்தமாக கவனிக்கவே இல்லை. இப்போ அப்படியே வீல அவன் பாட்டுக்கு வரான். வந்துட்டு சரி மிரர் செல்ஃபி எடுக்கலான்னு சொல்லிட்டு மிரரில் அப்படி செல்ஃபி மாதிரி எடுக்கிறானா. நம்ம ஜேகேல ஷர்ட்லெஸ்ஸாக வந்து நின்றுட்டுருக்கான். வி பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு திரும்பிக்கிறான் மறுபடியும். இப்போ அவன் பாட்டுக்கு அப்படியே கண்ணாடி முன்னாடி வந்து நிற்கிறான். டேய் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. நீ தான் செல்ஃபி எடுத்த, நானும் அவன் கூட வரேன் நீ அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, ஃபஸ்ட்டு போய் போட வேண்டியதை போட்டு வா அப்படின்றானா. இல்லை எனக்கு இதே மாதிரி ஒரு பிக் வேணும். 2 பேரும் மிரர் செல்ஃபி தான், ஆனால் நீ என்ன ஹக் பண்ணிகிட்ருக்கணும், உன் ஃபேஸ் தெரியாமல் ஃபோனை முன்னாடி வச்சு எடுக்கணும், அந்த மாதிரி எடுக்கிறியா அப்படின்றான். என்னால் முடியாது, நான் ஏன்டா ஒன்றா ஹக் பண்ணி எடுக்கணும், ஏச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீ மட்டும் அப்படி ஒரு செல்ஃபி எடுத்து கொடுத்துட்டேன்னா நான் உன்னை டீக்ஸ் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு விட்டுருவேன் அப்படின்றமா. இப்போ யார் என்ன சொன்னால் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கு இப்போ என்ன தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜேகே நான் தான் சொன்னேன்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு செல்ஃபி எடு, அப்புறம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்றான். அப்படியா உண்மையாலுமே வா, அப்படி செல்ஃபி எடுத்து கொடுத்தா நீ டிஸ்டர்ப் பண்ண மாட்டியா, இதுக்கு என்ன கேரண்டி இருக்குது அப்படின்றான். நான் பொய் சொல்ல மாட்டேன், எனக்கு எடுத்து கொடு அப்படின்றானா. இவன் உண்மையாலுமே நம்மளை தொல்லை பண்ண மாட்டானோ, பரவாயில்ல எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே நின்றுட்டுருக்கான் பேக் போஸ்டில். அப்படியே இவன் ஹக் பண்ணி அப்படியே செல்ஃபி எடுத்து கொடுக்குறான். இந்த ஃபோட்டோவை எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்றனா. நான் ஏன் உனக்கு சென்ட் பண்ணோம், செல்ஃபி எடுக்கணும்னு தானே சொன்னேன், உனக்கு சென்ட் பண்ணோன்னு சொல்லவே இல்லையே அப்படின்றான். ஏய் என்கிட்டயே நீ வேலையை காமிக்கிறியா, இப்போ மட்டும் நீ எதை சென்ட் பண்ணலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஒழுங்கா சென்ட் பண்ணு அப்படின்னு மிரட்டுறான். முடியாதுப்பா, நான் இப்போ உனக்கு சென்ட் பண்ணிடுவேன், அப்புறம் நீ போஸ்ட் போடுவ, அப்புறம் எல்லாருமே யாருதுன்னு கேட்பாங்க, நீ உன்னை என்ன சொல்லுவ, நமக்குள்ளே லவ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியணும், அதுக்கு தானே அப்படின்றானா. நான் இதெல்லாம் நினச்சி கூட நான் பார்க்கல, நீ ஏன் எனக்கு எடுத்து விடுற, ரொம்ப தேங்க்ஸ். சரி அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ண பார்ப்போம். மனசுக்குள்ளேயே நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதே, அவன் பாட்டுக்கு வேறு எதாவது என்னை விட்டுலாம் தான் நினச்சிருக்கான், நான் தான் அப்படி பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். இப்போ நீ அதை சென்ட் பண்ண அப்படின்றானா. முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து போகிறான். டக்குன்னு ஃபோனை பிடுங்க போகிறானா. இப்போ அப்படியே ஃபோன் கை தவறி பெட் மேலே விழுந்துருது. ஜங்குக் ஜம்ப் பண்ணி டக்குன்னு அந்த ஃபோன் மேலே கை வைக்கிறானா. அவன் எடுத்துடக்கூடாதுன்ட்டு இவன் மேலே பாஞ்சு போய் அவன் விழுந்துடுறான். இப்படியே 2 பேர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து கிடக்காங்களா. அப்போ அப்படியே நம்ம வீட்டில் ஜேகேவை பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஜேகேவோ எதுவுமே சொல்ல, மேலே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக ஃபோனை எடுத்து அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணலான்னு பார்க்குறானா. அதுக்குள்ளே வீட்டாக்குன்னு ஃபோன் மேலே கையை வச்சிடுறான். இப்போ அப்படியே மேலே தானே இருப்பான். ஜேகே ஒரு மாதிரி உன்னோட ஸ்மெல் நல்லா இருக்குது அப்படின்றானா. பார்க்குறான். அப்படியே டக்குன்னு எழுந்து போகிறதுக்குள்ள இவனை கீழே தள்ளி விட்டு அவன் இப்போ மேலே போயிருக்கானா.
வீக்கு அப்படியே மூச்சு வாங்குதே. "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறான். "ஆ ஒன்றும் இல்லையே, சும்மா தான். நீ மெத்து மெத்துன்னு இருக்க" அப்படின்றானா. நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லை, நகரு அப்படின்றான். இல்லை முடியாது. அப்படியே பேசிக்கிட்டே ஜங்குக் இருக்கான் இல்லையா, அந்த ஃபோட்டோவை அப்படியே அவன் ஃபோனுக்கு சென்ட் பண்ணிடுறான். சென்ட் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் வீயை பார்க்குறானா. வீ அப்படியே டக்குன்னு மூஞ்ச திருப்பிக்கிறான். அந்த டைமில் ஜங்குக் டக்குன்னு "என்ன திருப்பிடியா திருப்பிடியா" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சாஞ்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறானா. இவனுக்கா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கு. ம் 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 அப்படின்றானா. "என்ன ஊ ஊ ஊ, நல்லா தானே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வீ மட்டும் சும்மா இல்லை, வீயும் தான் பண்ணுறான். இதே கொஞ்சம் கொஞ்சமாக கையை எடுத்துட்டு அப்படியே கீழே போகிறானா. வீட்டில் டே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அதுவா, எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அதான் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு அப்படியே தொடையெல்லாம் தட ஆரம்பிக்கிறானா. வீக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. 2 பேருமே சேர்ந்து அவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாங்க. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். பூவோடு உரசும் பூங்காற்றைப் போலே சீரோடு அணைத்தால் அது செய்வோம், ஈரோடு வளைக்கும் புயல் காற்றைப் போலே மார்போடு இழுத்தால் அது அசைவம், புல்லில் வந்து விழும் தூறலை போல் ஒரு பெண்ணின் மீது கை தீண்டுவது சைவம், கரையை மீறுகின்ற வெள்ளத்தை போல் ஒரு பெண்மை சேர்ந்து எல்லை தாண்டுவது அசைவம், பெண் கூந்தல் மீது பூவாகட்டா, பூக்கூந்தல் களைத்து விளையாடட்டா, மெலிதான முத்தத்தில் சத்து இல்லை, மெத்தை மேல் சைவத்தில் அர்த்தம் இல்லை, பேரின்பம் காணாத பெண்ணொன்றும் பெண்ணில்லை. வீ கண்ணை மூடிட்டு அவனும் பண்ணிட்டு இருக்கானா. ஜேகேக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. ஜேகேவியோட கண்ணத்துல அழகா கிஸ் பண்ணிட்டு எனக்கு இது போதும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போறானா. வீ மூஞ்சி சின்னதாக போயிடுது. "உனக்கு பசிக்கலையா?" அப்படின்னு கேட்குறானா. பசிக்குது" அப்படின்னு சொல்கிறான். அந்த 2 பேருமே ஒன்றா தான் வெளியே சாப்பிட போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அந்த ரவுடி பையன் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்துடுறான். ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு கூப்பிடுறானா. ஜங்குக் திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "இல்லை, 2 பேரும் எங்கே போகிறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க?" அப்படின்னு கேட்குறானா. "நாங்கள் எங்கே போனால் உனக்கு என்ன?" அப்படின்னு கேட்குறான். "இல்லை, நீ நான் கேட்டதுக்கு இன்னும் ஆன்சர் பண்ணவே இல்லை. என்ன கேட்ட?" "அதான் நான் சொன்னேனே, உன்னை லவ் பண்ணுறேன்னு." "நான் மன்னிச்சிடுங்க, எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வேற ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன், ஸோ விட்டுருங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அந்த பையன் ஜேகேவோட கையை பிடிச்சி "ஜேகே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு" அப்படின்றானா. அதுக்கு ஜேகே கையெடுத்து விட்டு "இல்லை மன்னிச்சிடுங்க, எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு" அப்படின்னு வீ அப்படியே அந்த இடத்துல ஹக் பண்ணுறானா. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த இடத்துலேருந்தே போகிறான். அந்த ரவுடி பையனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. "உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, அதாவது ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு, என்னால் முடிஞ்ச நான் தீர்த்து வைக்கிறேன், நான் இருக்கேன்" அப்படின்ற மாதிரி அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புறான். வீல "ஏய், உண்மையாலுமே உனக்கு அவனை பிடிக்கலையா? ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நீ சும்மா விளாட்டுக்கு சொல்கிறியா?" அப்படின்னு கேட்குறானா. "நான் ஏன் விளாட்டுக்கு சொல்ல போகிறேன், எனக்கு உண்மையாலுமே உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை பிடிக்கும் தான் நான் உன்னை டீஸ் பண்ணிவிட்டு உன் கூட சுற்றிட்டுருக்கேன், எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கவேன் அந்த சைடே நான் திரும்பி பார்க்க மாட்டேன், தோ இப்படி தான். உனக்கு ஏன் என்னை பிடிச்சிருக்குன்னு கேட்குறானா. நான் அழகாக இருக்கேன் அதனாலயா?" "ஓ, நீ அழகாக இருக்கேன்னு வேறு உனக்கு நினப்பா?" அப்படின்னு ஜேகே கேட்குறான். "ஏன், எனக்கு என்ன குறைச்ச? நீ அழகாக தான் இருக்க, ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட தான் எனக்கு அப்படிலாம் இருக்கணும்னு தோணுது வீ. சரி வா சாப்பிட போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே போய் அழகாக சாப்பிட்டுட்டு திருப்பி ரிட்டன் வராங்களா. வந்தோடனே நம்ம ஜேகே இருக்கான்ல, அவன் ஃபோனை பார்த்துட்ருக்கான். அதான் வீ ஃபோன்லேருந்து சென்ட் பண்ணியிருப்பான் இல்லையா அந்த ஃபோட்டோவா, அதை அப்படியே இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்டுறான். "ஐ ஃபவுண்ட் மை பார்ட்னர்" அப்படின்னு சொல்லி. கீழே அப்படியே ஜேகேக்கு பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே எட்டி பார்க்குறானா. ஜேகே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி வில்லத்தனமா "இங்கே பார்த்தியா" அப்படின்னு காட்டுறான். வீல எங்கே காட்டுன்னு பார்த்தா இப்படி போட்டு வச்சிருக்கானா. "டேய், எதுக்குடா இந்த வேலையை பண்ண, ஒழுங்கா டெலீட் பண்ணுன்றான்." "முடியாது, என்கிட்ட என்ன சொன்னேன், ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் என்னை டேஸ்ட் பண்ண மாட்டேன், என்னை வம்பிழுக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். நான் உன்னை டேஸ்ட் பண்ண மாட்டேன், வம்பிழுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், உன்னை லவ் பண்ண மாட்டேன், இதை போஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னேனா?" "விடு பேபி" அப்படின்றானா. நம்ம நீ பார்க்குறான். "ஹேய், என்ன இதில் உன்னோட இந்த இயர் டேட் போட்டிருக்கு, மந்த்து, உனக்கு நாளைக்கு மறுநாள் பர்த்டேவா?" அப்படின்னு கேட்குறான். "அவன் ரூம்மேட் தானே, என்கிட்ட சொல்லவே இல்லை" அப்படின்னு கேட்குறான். அதை நீ ஏன் கண்டுபிடிக்கணும்ல, இல்லை என்கிட்ட கேட்கணும், உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். "இல்லை, நான் ஒன்றும் முன்னாடிலாம் அவனை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க கிடையாது" அப்படின்றான். "அப்போது இப்போ பார்க்குறியா?" அப்படின்னு கேட்குறானா. "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது" அப்படின்றான். இப்போ நம்ம வீ எப்படி திரும்ப உட்காந்துருக்கான். ஜேகே அந்த பெட்டில் காலை கீழே போட்டு உட்காந்துருக்கான். வீயோட 2 காலும் ஜேகேக்கு பின்னாடி சைடு போட்டிருக்கான். இப்போ நம்ம ஜேகேல டக்குன்னு திரும்பி வீயை டக்குன்னு கிஸ் அடிச்சிடுறானா. "டேய், என்னடா பண்ணிகிட்ருக்க, எதுக்கு இப்போ இப்படி ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருக்க? நான் என்ன உன்கிட்ட சொன்னேன் நான் ஃப்ளர்ட் பண்ண மாட்டேன்னு?
உன்னை டீஸ் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன், ஸோ அதை கண்டிப்பாக பண்ணுவேன். சரி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே சாயிறானா, நம்ம வீல பின்னாடியே போகிறான். டேய் ஏன்டா அப்படி சாயாதடா அப்படின்றான். இல்லை எனக்கு தூக்கம் வருது, ஸோ குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே படுத்துடுறானா. வீதான் எழுந்துருடா எழுந்துரு, வெயிட்டாக இருக்க எழுந்துரு சொல்கிறான். என்னோட வெயிட் உன்னால் தாங்க முடியலையா, அப்புறம் எப்படி நான் உன் கூட இருக்க போதா எனக்கு அப்படின்றானா. இப்படிலாம் பேசாத அவன் அவ்வளோதான். வேகை நகர்ந்து படுத்துடுறானா. பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவனுமே தூங்கிடுறான். அந்த இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. டேக்குக்கு 2 பேருமே அப்படியே கிளம்பி யூனிவர்சிட்டி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஜேகேல அவனுக்குமே சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்றாங்க. அவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டும் ஜேகே வந்து பார்க்கலான்னு வராங்க. பட் ஜேகே அங்கே இல்லையா. இவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் அவனை கூப்பிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே போயிடுறாங்க. இப்போ கரெக்டாக ஜேகே வரானா, உன்னை தேடி வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னவா என்ன தேடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் எடுத்து பேசுகிறானா. என்ன என்னை பார்க்கணுன்னு நினச்சியாமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு, இன்னைக்கு எங்கேயும் சுத்தாத அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவுமே கட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் அவங்க ரூம் அப்படியே அழகாக டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கானா. அவனுக்கு லேட் ஆகிடுது, ஆக்சுவலி நாளைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஜேகேவை கூட்டிகிட்டு போயிடுறானுங்க. இன்றைக்கே எனக்கு பார்ட்டி வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகேவுமே வேறு வழி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறானா. அங்கே அப்படியே செம்மையாக செலிப்ரேட்லாம் பண்ணுறாங்க. எங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், வரவே இல்லை. மணி 8 ஆகிடுது. என்ன இவன் இவ்வளோ நேரம் ஆகியும் வரல, அதனால் வரமாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக அப்படியே படுக்க ஆரம்பிச்சிடுறானா. செம்மையாக தூக்கம் வருது, தூங்கிடுறான். கரெக்டாக 11:55க்கு உள்ளே வரான். லைட்டை போட்டால் அவ்வளோ டெக்கரேஷனோடு இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கவே. ரூம் ஹாப்பி பர்த்டே ஜங்குக் அப்படின்னு எழுதியிருக்கா. இதை பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே ஒரு ஷாக்கு. ஐயோ இவன் முன்னாடியே வர சொன்னால, நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவும், ஐயோ என்னை மன்னிச்சிருவி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். எழுப்பலான்னு நினைக்கிறான், பட் தூங்கிட்டு இருக்கானா. ஸோ எழுப்ப அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சரி விட்டுடுறான். ஜேகே அழகாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வரானா. வந்து பார்த்தா தூங்கிட்டு இருந்த இடத்துல காணோம், எங்கடா போனான்னு சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ணுறான். பார்த்தா ஹாப்பி பர்த்டே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறானா. ஹே நான் தூங்கிட்டா நீ எழுப்ப மாட்டியா, அப்படியே விட்டுருவியா, உனக்காக தானே இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறானா. பொறுமையா பாரு, உன்னால தான் நான் உனக்கு 12 o'clock விஷ் பண்ணலான்னு ஆசையாக இருந்தேன், ஆனால் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, மட்டும் பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறானா. ஜேகே பார்க்குறான். சரி நீ இப்போ என்கிட்ட பேசலன்னா எப்படி நான் கேக் வெட்ட முடியும், எப்படி யார் எனக்கு விஷ் பண்ணுவா, அப்படியே விட்டுறவா அப்படின்னு கேட்குறானா. விடுவ நான் உனக்காக இவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன், ஒழுங்கு மாதிரி இதை வெட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறானா. டே ஃபர்ஸ்ட் டைம் என் பர்த்டேக்கு திட்டி என்னை கேக் கட் பண்ண வைக்கிற ஒரே ஆள் நீ தான். ஸோ இப்போ அப்படியே பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதா. 2 பேரும் அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இப்போது நம்ம ஜேகே தான் பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணுறான். ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றானா. எதுக்க இல்லை நான் நீ மறந்துட்டேன்னு நினச்சேன். நான் மறந்துட்டேனா, நீ தாண்டா மறந்துட்ட, நான் உன்னை எப்போ வர சொன்னேன், இன்னைக்கு நீ யூனிவர்சிட்டி முடிஞ்சோடனே வீட்டுக்கு வான்னு சொன்னேன்னா இல்லையா, உன்னால தான் உன் மேலே நான் சாரி கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டுறானா. அப்போ ஜேகேல உன் கோவத்தை குறைக்கலாமா, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அப்படியே ஜேகேல கூட தான் வந்து படுத்துக்கிறான். அங்கே தான் உனக்கு பெட் இருக்குல்ல, அங்கே போக வேண்டியதானே. இல்லை எனக்கு இங்கே தூங்கணும்னு இருக்குது, எனக்கு என்னோட விஷயம் இது, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கேன் அப்படின்றானா. முடியாதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட போகிறானா. நீ என்னை தள்ளி விட்டனா எனக்கு அடிபட்டுரும், என் பர்த்டே அதுமா எனக்கு அடிபடணும்னு நினைக்கிறியா, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஹக் பண்ணிக்கிறானா. வியோட காதுகிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கண்ணை மூடிட்டு அப்படின்னு சொல்லி தலையாட்டுறானா. அப்படியே அழகாக நெக்கில் கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்றானா. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். உள் நெஞ்சு துடிக்கும் உள்ளுக்குள் வெடிக்கும் பூ போலே அணைக்க பொறுமை இல்லை, பெண்ணொன்று புதுமை கண்ணாடி பதுமை கையாள தெரிந்தால் கவலை இல்லை, காதல் கிரிக்கெட்டில் சட்டம் இல்லை, ஒரு சாஸ்திரம் இல்லை, ரெஸ்ட் எடுப்பதுதான் வேலை, பெண்மை பாரங்கள் தாங்குவதில்லை, கண் தூங்குவதில்லை, பெண் மல்லிகை பூ மாலை தட்டாமல் போனால் தங்கம் இல்லை, ஒட்டாமல் போனால் மோகமில்லை, காமத்தின் வாதத்தில் நியாயமில்லை, கன்னத்தில் காயங்கள் காதல் இல்லை, பெண் தேவை எது என்று அறிகின்றான் இல்லை. இப்படி 2 பேரும் கெஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த டைமில் ஜேகேக்கு கால் வருது, அதான் பர்த்டே விஷக்காக. நம்ம பார்க்குறான், என்னடா இவன் நம்ம கூட இருக்கும்போது கால் அட்டன் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜேகேல அட்டன் பண்ணவே இல்லை. இது எதுக்கு, என்னோட
மம்மி நீ இருக்கியே அப்படின்னு கூப்பிடுறானா. டாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட டாடி ஜங்குக்கி மம்மி தேயாங்கி நம்ம டே குக் பி லஞ்ச் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.